தங்கம்மா, இன்னைக்கு ஒரு கதை சொல்லட்டா? ரோஜாவனம். ஒரு அழகான முதியோர் இல்லம், அன்பு பாசம் எல்லாம் கொண்ட இல்லம். அங்கு வேலம்மாள் என்ற வயதான பாட்டி. அவர்கள் 4 பிள்ளைகள் இருந்தும் கைவிடப்பட்டு இந்த வனத்தை தேடி வந்து சேர்ந்தனர். இங்கு அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் மனதில் ஒரு சிறு ஏக்கம் மட்டும். பேர பிள்ளைகளை ஒரு முறை ஏனும் பார்க்க வேண்டும் என்று. காலங்கள் சென்றன. வேலம்மாள் அங்கு சும்மா இல்லாமல் சிறு வேலைகளை செய்து கொடுக்கப்பட்ட சிறு தொகையை உண்டியலில் சேர்த்து வைத்தார். என்றாவது தன் பேர பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் என்று. ஒரு நாள் அழுது வடிந்த முகத்துடன் மகன் வந்தான். அம்மா, நீ இல்லாமல் என் வாழ்க்கை நரகமாகிவிட்டது. என் மனைவி என்னை ஏமாற்றிவிட்டு சொத்துக்களை எடுத்துக்கொண்டு போய்விட்டாள். என் மனைவியின் பேச்சை கேட்டு உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு தண்டனை எனக்கு கிடைத்து விட்டது அம்மா என்று அழுதான். நீ என்னோடு வந்துவிடு. அப்போது வேலம்மாள் கண்ணீரோடு தான் சேர்த்து வைத்த பணத்தை மகன் கையில் கொடுத்துவிட்டு, என் பேரனுக்கு ஏதாவது வாங்கி கொடு. மகனே, நான் இல்லாத அருமை காசு பணம் போன பிறகு உனக்கு தெரிந்தது. உன்னை பெற்றபோது உணராத வழியை நீ இங்கே என்னை கொண்டு வந்து விட்ட பிறகு உணர்ந்து விட்டேன். நீ சென்று விடு. நாளைக்கு உனக்கு இந்த நிலை வரக்கூடாது. எனக்கு இந்த வனம்தான் எல்லாம். இங்கு அன்புக்கு குறைவில்லை, காசு பணம் பார்ப்பதில்லை. அவன் அழுது வடிந்த முகத்தோடு வெளியே சென்றவன் ரோஜாவனம் என்ற பலகையை கண்ணீரோடு கடந்து சென்றான். உண்மைதான், உறவுகள் நிறைய சம்பாதிக்கிறோம். ஆனால் காசு பணத்துக்காக உறவுகளை வெறுக்கிறோம், தாய் தந்தையை கூட. வீட்டில் பெரியவர்கள் இருந்த காலம் வரை ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் ஒழுக்கமாக வளர்க்கப்பட்டனர். சிந்திப்போம். அதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.